கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மை கொடுத்து நம்மை தாங்குவாராக. சிறப்பாக இந்த நாட்களிலே இந்த திருப்பணியை நிறைவேற்றுவதற்கு அருமையான தம்பி பிரவீன் இதை ஒளிப்பதிவு செய்து யூடியூபில் ஏற்றி அனுப்பும் பொழுது அது அநேக மக்களுக்கு ஆசீர்வாதம் இருப்பதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அவருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக நீங்கள் செபியுங்கள். கடவுள் அவரையும், அவருடைய வாழ்வையும், பணியும், குடும்பத்தையும், இந்த திருப்பணி ஈடுபாடுகளையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். தியானத்திற்காக ஒரு வசனத்தை வைக்கிறேன். அது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். ஆக்டிங் இன் ஃபெய்த், நம்பிக்கையின் செயல்கள். நிராதரவாய் விடப்பட்ட காலத்துல எனக்கு வெற்றி உண்டா என்கிற கலக்கம் வரும் பொழுது அந்த கலக்கத்தை மாற்றி இறைவன் ஆறுதலை தருகிறார். அதுதான் இந்த பகுதியிலே வருகிற ஒரு காரியம். இறைவன் என்னை வெற்றியாளனாக இருக்க அழைக்கவில்லை, இறைவன் என்னை உண்மையுள்ளவனாக இருக்க அழைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், இறைவன் என்னை வெற்றியாளனாக இருக்க அழைக்கவில்லை, இறைவன் என்னை உண்மையுள்ளவனாக இருக்க அழைத்திருக்கிறார். எந்த ஒரு செயலும் உண்மைத்தன்மையை காண்பிக்கும் பொழுது அங்கே மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் நாம் கொண்டு வர முடியும். பாருங்கள், இந்த வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 3 அரசர்கள் எதிராக எழும்பி வரும் பொழுது எப்படி அவர்களை மேற்கொள்வது என்று அறியாதபடிக்கு தீர்க்கனாகிய எலிசாவிடத்துல ஆலோசனை கேட்கும்படியாய் வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது அவனுடைய ஆலோசனை இதுதான்: பாளையம் எங்கும் பள்ளங்களை தோண்டுங்கள், பாலைவனத்துல பள்ளங்களை தோண்டுங்கள். ஏன்? வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல 7 நாட்களாக இவர்கள் அடைபட்டு இருக்கிற இடத்துல தண்ணீர் இல்லை, உணவு இல்லை, மிருக ஜீவன்களுக்கும் இல்லை, வறட்சி. இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் எப்படி மாற்ற முடியும்? ஆகவே இவர்கள் தீர்க்கதரிசியை சந்திக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். வெட்டி என்ன பிரயோஜனம்? வறண்ட இடத்துல பள்ளங்களை தோண்டினால் என்ன நடக்கும்? ஆனால் தோண்டினார்கள். அங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இறைவன் காண்பிக்கிறார் தன் தீர்க்கதரிசியின் வார்த்தையின் வழியாக. பாருங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மட்டுமல்ல, உங்களை எதிர்த்து வருகிறவனையும் நீங்கள் ஓட ஓட விரட்டி விடுவீர்கள். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையோடு ஒரு செயல்பாட்டை நாம் செய்வோம் என்று சொன்னால் அங்கே நிறைகளை காண முடியும். இந்த கோடை காலம் ஆரம்பித்து விட்டது, வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அவ்வப்போது பெய்கிற மழையை பார்க்கும் பொழுது இந்த கோடை மழை இந்த வெப்பத்தை கொஞ்சம் தனித்து கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இங்கு நம்பிக்கையோடு ஒரு செயலை செய்யும்படியாக தீர்க்கன் சொல்லுகிறான். அதை செய்தார்கள், இறைவன் நடத்தின அற்புதத்தை கண்டார்கள். இன்றைக்கும் நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை செய்வோம், நம்மிடத்திலும் இறைவன் அற்புதங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நீர் என்பதை அறிந்திருக்கிறோம். சுவாமி, உடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு நாங்கள் செய்யும் பொழுது நீர் மகிமைப்படவும் நாங்கள் உமால் வழிநடத்தப்படவும் எங்களுக்கு கிருபை வராட்டும். அருமையான தம்பி பிரவீனுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். உடைய வல்லக்காரம் அவளோடு இருந்து ஆசீர்வதிக்கட்டும். நலங்கள் நான் நன்மையால் நிரப்பும். சாமி, தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.